ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜான்வி வர்ஷு vlogs. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி நெல்லியாம்பதி மலை போகலான்னு பிளான் போட்டிருக்கு வீட்டிலேருந்து. ஸோ காரில் கிளம்பியாச்சு. இது பாலக்காடு சிட்டி தான். ஸோ நம்ம நேற்று பாலக்காடு தான். ஸோ பாலக்காடுலேருந்து நெல்லியாம்பதி போனக்கு காரில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே ரோடெலாம் அப்படியே போயிட்டுருக்கு. ரொம்ப கொஞ்சம் ரஷ் அவ்வளோ கிடையாது இங்கே. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு, கொஞ்சம் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, டவுன் பஸ் ஸ்டாண்ட் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் இங்கேருந்து பஸ்ஸு இருக்கீங்க, இங்கேருந்து பஸ் பிடிச்சி நீங்கள் போக முடியும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் பார்த்துட்டு உங்களுக்கு பஸ் நம்பர் எப்படி போனோம், எங்கே பிடிக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அப்படியே டவுன் முடிச்சுட்டு கொஞ்சம் அவுட்டருக்கு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் அவுட்டரில் எப்படி இருக்குன்னு. கேரளா எல்லாம் இது பாலக்காடு சிட்டி தான். ஸோ அப்படியே போட்டுட்டே இருக்குங்க, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க நம்ம. ஸோ கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துக்கோங்க, அப்படியே நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் ரோட் சைடு க்ரீனரி அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம நடுவில் உங்களுக்கு ஹைவே வருவாங்க, அந்த ஹைவே க்ராஸ் பண்ணி அப்புறம் திருப்பி ரோடு வருவாங்க. ஸோ இது எப்படி போவாங்கன்னா, உங்களுக்கு நெம்மாரா அப்படி ஒரு ஸ்தலம் இருக்குது, அது போய் அதுக்கப்புறம் வருவாங்க. ஸோ இங்கே நம்ம போகும்போது என்னாச்சுன்னா, இந்த லாரிக்காரன் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, நமக்கு வழியே விட முடியல. ஸோ அப்படி எப்படின்னா ஓவர்டேக் பண்ணி வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, எனக்கு ரொம்ப ஜாஸ்தி என்னென்ன தண்ணி தேவைப்படுச்சு. என்னென்னா எனக்கு ரொம்ப தாகம் இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கேயோ ஸ்டாப் பண்ணலாமான்னு அப்படியே போயிட்டுட்டே இருந்துச்சு. ஆனால் எங்கேயோ ஸ்டாப் பண்ண முடியலையே, ஏன்னா ரொம்ப வெயில் இருக்குது வெளியில். ஸோ அது எங்கேயோ ஒரு ஸ்டாப் பண்ணலாமா, எங்கேயோ ஒரு நல்ல பிளேஸ் கிடச்சா ஸ்டாப் பண்ணலாமான்னு பிளான் போட்டிருக்கு. ஃபஸ்ட் இங்கே ஸ்டாப் பண்ண நினச்சேன், ஆனால் இங்கே எங்கேயோ ட்ரீ கிடையாது. ஸோ நல்ல பிளேஸ் பார்த்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலாமான்னு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஸ்டைலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டாச்சு. அப்புறம் திருப்பி ரைடு எல்லாம் கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அப்படியே போயிட்டுருக்கு. இன்னும் மழை வரலை, நம்ம அப்படியே டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. நல்லா தான் இருந்துச்சு. மெயின்லி இது எப்போ வரணுமானா, உங்களுக்கு ஜூலை மாதம் அப்படி தண்ணி வரும்போது மழை காலத்தில் நல்ல க்ரீனரிஷாக இருக்கும். உங்களை போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இப்போயே எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதை நீங்கள் நினச்சி பாருங்கள் ரெய்னி சீசனில் எப்படி இருக்கும் இந்த ஏரியா மொத்தம். அப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் க்ரீனரி வருவாங்க, சைடில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பாடங்கள் அதெல்லாம் இருக்கும் அங்கே. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு போக முடியும். ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிங்க, அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டாங்க, கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் நான் வீடியோ போட்டுட்ருக்கு டைம் லேப்ஸ்லாம், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. இங்கே செக் போஸ்ட் வந்துச்சு. ஸோ செக் போஸ்ட்டில் நம்ம இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நம்மளோட வெஹிக்கிள். அப்புறம் இது திருப்பி 5 o'clock நீங்கள் கீழே வரணும். நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுதுன்னா பரவாயில்ல, ஆனால் 5 o'clock உள்ளில் உங்களுக்கு கீழே வரணும். ஸோ இப்போ தான் நம்ம ஹில் கேற போகிறோங்க. பாருங்கள் ரொம்ப ஹில்லியாக இருக்குது, அவ்வளோ ஸ்டீப் கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லா படிச்சுட்டு டிரைவிங் படிச்சுட்டு இங்கே வரணும். என்னென்னா இது ஹில்ஸு, நார்மல் பிளேன்ஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு டிரைவிங் தெரியாது அப்படி இருந்துச்சா கொஞ்சம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டீப் டைமில் மேனுவல் ஓட்டும் போது கொஞ்சம் பேக் வரும், பின்னாடி வரும் வண்டி. ஸோ அதை நீங்கள் ரொம்ப பார்த்துட்டு போகணும். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துச்சு, மேலே ஏறிச்சு. இப்போ இந்த மலை தான் நம்ம இருக்குது, அந்த மலைக்கு போகணும். இங்கே பார்த்துட்டு இல்லையா, அங்கே ஒரு மேலே ஒரு மலை காமிக்குதா, அங்கே போகணும் நம்ம. ஸோ அப்படியே கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்கு. நமக்கு அவ்வளோ அவசியம் கிடையாது இல்லையா, சும்மா நெல்லியாம்பதி போச்சுட்டு பார்த்துட்டு திருப்பி வரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வியூ பாயிண்ட்ஸ் அப்படி எல்லா பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கு. ஸோ இன்னும் தடவை நம்ம என்ன பிளான் பண்ணுங்க, ஒரு ஆஃப் ரோட் போடலாமே அப்படி பிளான் போட்டிருக்கேன். என்ன தெரியுமா, அங்கே ஆஃப் ரோட் போடுறதுக்கு ஜீப் இருக்குது.
உங்களுக்கு ஒரு 300 ருபீஸ் பர் பர்சன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 8 பேர் கேரளா. ஆனால் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வேணும்னா மினிமம் ஒரு 15 to 1600 அவர் எடுப்பார். ஆனால் ரொம்ப கஷ்டம் தான், என்ன தெரியுமா, அது ரொம்ப சூப்பர் ஆஃப் ரோடு இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் போகும்போது அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கார்டன் அப்படி இருக்குது. கார்டன் என்னென்னா ஃப்ளவர் ஷோ மாதிரி ஒரு கார்டன்ஸ் இருக்குது. அங்கே தான் ரைட் சைடில் ரொம்ப பேர் ஜீப்பு இருக்குவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் பேசிட்டு நீங்கள் இந்த ஜீப் சஃபாரி போக முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஜீப்புக்கு ஏறிச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஜீப்பு இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டுக்கப்புறம் ரைட் திருப்பணும். அங்கே தான் ரொம்ப ஆஃப் ரோட் தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன தெரியுமா, இது எங்கே போகிறோன்னா இது ஜீப் சஃபாரி. அங்கே போயிட்டு ஒரு நல்ல மலை இருக்கு இல்லையா, நீங்கள் பார்க்க முடியுமா இல்லையா எனக்கு தெரியாது. ரைட் சைடில் ஒரு பெரிய மலை இருக்குது. அதுதான் ஹையஸ்ட் பீக் நெல்லியாம்பதியில். ஸோ அது போட்டிருக்கு. நமக்கு சாதா வண்டியில் போக முடியாது. என்னென்னா ரொம்ப பள்ளம், அப்புறம் ரொம்ப கல் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போகிறதுக்கு ஜீப்பில் தானே போக முடியும். ஸோ அதனால் அவருக்கு ஜீப் சஃபாரிக்கு நம்ம காசு கொடுத்து தானே போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது நார்மல் ரோட் தான். இப்படியே ஸ்ட்ரெயிட் போனால் வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கு. ஸோ இதுதான் ஆஃப் ரோடு. இதுதான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான். ஸோ இப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் ஆஃப் ரோடு. இது போயிட்டு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு 30 ரூபீஸ் அப்படி எடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் 100 ரூபீஸ் ஒரு சார்ஜு கொடுக்கணும். ஸோ எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 150-200 ரூபீஸ் ஆகும். அது நீங்கள் தான் பேர் பண்ணணும், அவர் பேர் பண்ண மாட்டார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு என்னங்க வாஷ்ரூம் பண்ணாங்க, அந்த வாஷ்ரூம் எல்லாம் உங்களுக்கு போயிட்டு திருப்பி நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் சாப்பிட்டே வரக்கூடாது. அதனால் ரொம்ப ஆஃப் ரோடு இருக்குது, உங்களுக்கு பார்க்க முடியலை. ஆனால் இப்போது சாஃப்டாக போயிட்டுருக்கு. போக போக ரொம்ப ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு திருப்பி வயத்தில் எல்லாம் திருப்பிட்டு உங்களுக்கு வாமிட்டிங் வர சான்ஸு இருக்குது. ஸோ ஏன்னா நான் என்ன சஜஷன் என்ன பண்ணேன்னா, நீங்கள் சாப்பிடாம வாங்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி போகும்போது சாப்பிட்டு போங்க. இல்லைன்ட்டா நீங்கள் ஸ்நாக்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு வரலாம். அப்படி ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இங்கே கிடையாது. நீங்கள் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டிலு எல்லாம் கொண்டு வந்துட்டு அப்புறம் மேலே போய்ட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வாமிட்டிங் வர சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே உங்கள் வீடியோவில் எவ்வளோ தெரிஞ்சு உங்களுக்கு காமிக்கிறதா இல்லையா தெரியாது. ஆனால் லைவில் ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. ரொம்ப பள்ளமாக இருக்குது, ரொம்ப கல் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஏரியா. ஸோ ஹையஸ்ட் பீக் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் இங்கே இப்படியே ஜாலியாக கீழே மேலே சைடில் எல்லா தடவை சுட்டுட்ருக்கு. என்னோடய தங்கச்சி தான் வீடு எடுத்துகிட்ருக்கு. எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஏன்னா நானும் ஆல்ரெடி வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னாச்சு தெரியுமா, ஃபுல்லு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அங்கே ரொம்ப காற்று இருக்குது. ஸோ பேசுறது ஒன்றும் உங்களுக்கு கேட்காது. ஸோ அதனால நான் டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். முதல்ல என்ன நினச்சிருந்தேன், இப்படியே டைரெக்டாக உங்களை எடுத்து பேசிட்டு வீடியோவில் பேசலாமான்னு நினச்சேன். ஆனால் முடியலை. அதனால இப்போ டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் இல்லையா, அந்த டிஸ்டர்பன்ஸில் உங்களுக்கு வீடியோ கேட்காது. ஸோ அது வேஸ்ட் ஆகும். அதனால நான் டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே நானும் என்னோட தங்கச்சி என்னோடய அம்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கப்புறம் அப்படியே வாக்கிங் பண்ணியிருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படும் பாலக்காடு அப்படி பிளான் பண்ணும்போது இங்கே ஒரு நாள் வந்துட்டு ஸ்டே பண்ண முடியும். இங்கே வேலிஸ் இருக்குது, சைலண்ட் வேலி அப்படி இருக்குது. அப்புறம் இங்கேயோ ஒரு மிஸ்டி வேலி அப்படி இருக்காமா, அங்கே போய் ஸ்டே பண்ண முடியும். 1 டே அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, அப்புறம் என்ஜாய் பண்ண முடியும். அப்படியே நம்ம பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃப்ளைட்டு போயிடுச்சு, ரொம்ப கிட்டையாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா அப்படியே வீடியோ எடுக்கலாமே, சும்மா ஜாலியாக இருக்குவான்னு பார்த்தா நமக்கு அடுத்து போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திருப்பி எல்லாம் முடிச்சுட்டு ஜீப் சஃபாரிக்கு ஏறுங்க, அப்புறம் திருப்பி போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா, அப்படியே நம்ம மெல்ல மெல்ல போகும்போது அங்கே ரொம்ப ஆனை இருந்துச்சு, ஆனோட கூட்டம் இருந்துச்சு. ஸோ நம்ம போய் பார்த்தா எவ்வளோ ஆனை இருக்குது தெரியுமா, பெருசு ஆனை இருக்குது. 1 2 3 നിങ്ങൾക്ക് வீடியோவில் பார்க்க முடியும் தெரியும். எப்போ பார்க்க முடியும் பாருங்கள். ஒரு குட்டி ஆனை இருக்குது, ஒரு 3 வெளி ஆனை இருக்குது, ஒரு பெருசு இருக்குது, பெரிய ஆனை பாருங்கள் எப்படி இருக்கணும். அவருக்கு என்னாச்சு தெரியுமா, இப்படியே நம்ம நிற்கும்போது ஆனைகளுக்கு என்னாச்சு தெரியுமா, இவர் என்னப்பா நம்ம போகும்போது
இவர் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அவரும் நினச்சிட்ருக்கு ஆனைகள். ஆனால் நமக்கு என்ன ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நமக்கு இது பார்க்க முடியாது, சான்ஸ் கிடைக்கணும். லக்கியாக நம்ம அந்த டைமில் போகும்போது ஆனை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா தெரியுமா, இப்படி பார்க்கறதுக்கு பாக்கியம் வேணும் தெரியுமா. ஏன்னா தெரியுமா, மேக்ஸிமம் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம போகும்போது டைமில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ அப்படியே ஒரு 5-6 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்புறம் நீங்கள் பாருங்கள், நம்ம வண்டி பேக் சைடு போயிட்டுருக்கு. ஏன்னா தெரியுமா, இங்கே ஒன் வே தான். ஸோ இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டிரைவர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அவர் என்ன பண்ணுவாங்க, இவர் கீழே வரும்போது அவர் மேலே போவாங்க, அவர் மேலே வரும்போது கீழே போவாங்க. நீங்கள் பாரு, அங்கே சத்தம் கேட்டுட்ருக்கு. ஆனால் வீடியோ ஷூட் பண்ண முடியல, என்ன தெரியுமா, அங்கே ரொம்ப சவுண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் டப்பிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவ்வளோ குவாலிட்டியாக 4Kல வீடியோ எடுத்துச்சு. அதுக்கப்புறம் வாய்ஸ் சரியில்லைன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம கீழே வரும்போது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே எடுத்து வீடியோ எடுத்துருச்சு. நீங்கள் வேணுங்க வரும்போது அங்கே ஸ்டாப் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் ஒரு ஃபோட்டோஸ் அப்படியே உங்களுக்கு வேணாங்க ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வேணான்னா உங்களுக்கு வீடியோ இப்படி எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம். ரொம்ப பேர் இங்கே வந்துட்டு நின்றுட்டு ரொம்ப வீடியோ எடுத்துகிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கு, ஸோ அப்படியே கீழே இறங்கிட்டோம். இன்னொரு விஷயம்னா, நீங்கள் கீழே இறங்கும்போது வேறு ஒரு போத்தண்டி டேம்னு அப்படி இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, திருப்பி வரும்போது நீங்கள் போத்தண்டி டேம் உள்ளே போயிட்டு, அது ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, 6:30 உள்ளே க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், 4 o'clock அப்படி கீழே வந்துட்டுக்கப்புறம் இந்த டேம் உள்ளே போயிட்டு அங்கே பிளேயிங்க்கு அப்புறம் டேம் போகிறதுக்கு வாக்கிங் இருக்குது. ஆனால் நம்ம போகலை, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்போ. ஸோ இங்கே ப்ளே பண்ணிக்க கிட்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு கேமிங் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஜிப் லைனு, சைக்கிளிங், ஆர்ச்சரி அப்படி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கணும் ஜிப்லைன். ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இதுக்கப்புறம் வீடியோ போட போகிறேன் என்னோடய ஜிப்லைனு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நான் என்னோடய தங்கச்சி போயிட்டு ஜிப்லைனில் கேரட்டோங்க. நீங்கள் பாருங்கள், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிப்லைன். ஆனால் அவ்வளோ தூரம் கிடையாது, மேபி ஒரு 1 கிலோமீட்ரு இருக்கா இல்லையானு டவுட்டு. ஸோ அவ்வளோ சீக்கிரமே முடிச்சிருச்சான்னு ஒரு இது இருந்துச்சு, ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் ஓகே, ஹாப்பி தான். நான் ஸ்டாப் ஆகும்போது டடால்னு அவர் ஸ்டாப் பண்ணிட்டா. ஐயோ எனக்கு என்னாச்சு அது நான் பார்த்தா உன்னால. அதுக்கப்புறம் நான் என்ன தங்கச்சி நினச்சேன், ஆச்சரிய இருக்கே, ஒரு டைம் ப்ளே பண்ணலாமே, விளையாடலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆச்சரிய ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஆனால் கரெக்டாக போகல. ஃபஸ்ட்டு என்னாச்சு நம்ம ராங்காக அவுட் சைட் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 சான்ஸரை கொடுப்பாங்க, 4 arrows கொடுப்பாங்க, ஒரு 150 rupeesக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருமா, நம்ம 2 தடவை எடுத்துச்சு இல்லையா, அவர் ஃப்ரீ ஆகிட்டு 2 arrows எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. அதனால் இங்கே பாருங்கள், அந்த பையன் 2 arrows எக்ஸ்ட்ராக்காக கொடுத்துச்சு. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் தான் ஆர்ச்சரி ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்போது மேபி ஒரு 5:36 ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு திருப்பி போனாங்க. அவர் லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி பேக் டு பாலக்காடு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், ஹைவே கேரம் போகிறேன்னு. ஸோ ஆல்ரெடி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஒரு சிங்கிள் ரோடில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போது ஹைவே கேர போகிறேங்க. அதுக்கப்புறம் அங்கே எடுத்து நம்ம பாலக்காடு போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது நல்ல விசிட் பண்ண இடம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தெரியுமா, இது ஒரு 1 டே அப்படி நீங்கள் பாலக்காடு வரும்போது ஒரு 1 டே ஸ்டே பண்ணலாங்க. சூப்பராக இருந்துச்சு, கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும் உங்களுக்கு. அங்கே போய் ஒரு நேச்சர், அப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் தானே. ஸோ உனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஏரியா. ஸோ தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்பிங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.